இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, நான் தான் உங்க பொம்மி பேசுறேன். உங்களுக்கு இந்த 50வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். பொம்மி, நீ எங்கம்மா இருக்க? நீ தாத்தாவை மறக்கலையே. நான் எப்படி தாத்தா உங்களை மறப்பேன்? இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு gift கொடுத்துட்டாங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. பொம்மி, நீ எங்கம்மா இருக்க? பொம்மி, நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ எனக்காக செய்வியாமா? தாத்தா, இன்னைக்கு உங்களோட 50வது கல்யாண நாள். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். பொம்மி, ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்குமா? பொம்மி. தாத்தா, பொம்மி, நீ வந்துட்டியாமா? நீ வந்துட்டியா? தாத்தா, இந்த நல்ல நாள்ல நீங்க அழக்கூடாது. இந்த வீட்டோட ஆணி வேறே நீங்க தான். எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. வேம்பு சாரையும் ராணியையும் சந்தோஷமா வாழ வைங்க. இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பொம்மி, 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 அஞ்சல, நீ பாத்தியா? ஆமா அஞ்சல. டேய் தாத்தா, சித்தார்த், நான் பொம்மியை பார்த்துட்டா. அவ என்கிட்ட பேசினாடா. இங்க எங்கேயாவது இருக்கா? அவ என்ன எப்பவுமே சந்தோஷமா இருந்தா சொல்லிருக்கா. இனி நான் அழவே மாட்டேன். ஆமாண்டா, அழமா. பாட்டி, என்ன பாட்டி இது? சித்தார்த், அவர் குடிச்சிருக்காருடா. அதான் ஏதேதோ உளறிட்டு இருக்காரு. நீங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்க, உட்காருங்க சொல்றேன். கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காருங்க. ஈசனே, இனிப்பு இல்லத்துக்கு மனு மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். ஆனா என்னோட ஆத்ம சக்தியால வந்திருக்கிறது யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அத பிரயோகப்படுத்தினாலும் வந்திருக்கிறது உண்மையான மனோதான்னு அது திரும்ப திரும்ப காட்டுது. அகோர அதிபதியா இருக்கிற மனு அவ்வளோ சீக்கிரமா அந்த வாழ்க்கைய விட்டு வந்துட முடியாது. உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது மனோதானா, இல்ல அந்த அகோர அதிபதியோட அடுத்த சூழ்ச்சியா? எதுக்கான அறிகுறி இது? தொண்ணூத்தி 6 தத்துவங்களை உள்ளடக்கியவன் தான் மனிதன். அந்த 96 தத்துவங்கள்ல 59 தத்துவங்கள் ஸ்தூல தத்துவமாகவும் 36 தத்துவங்கள் சூட்சும தத்துவமாகவும் ஒரு தத்துவம் அதிசூட்சும தத்துவமாகவும் இருக்கு. இறைவா, என்னோட சிற்றறிவுக்கு புரியும்படி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம் போல பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு உலகத்திலையும் பிறந்து வாழ்ந்து இறந்து போறவங்களோட ஆன்மா அடுத்தடுத்து வெவ்வேறு உலகத்துல பயணப்பட ஆரம்பிக்கும். தலைமுறைகள் தொடர்ந்து செழித்துக் கொண்டே போவதற்கு இதுவும் ஒரு காரணம். உனக்கும் சித்தார்த்துக்கும் ராணிக்கும் உரித்தான ஒரு பொருள் அந்த வீட்டில் இருக்கு. அதோட விட்டக்குறை தொட்டக்குறை இது எதுவும் உங்க யாருக்கும் முழுசா தெரியாது. தன்னோட அகோர மூலஸ்தானத்தின் மூலமா அந்த அகோராதிபதி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடித்தான் அங்க வந்திருக்கான். அவனோட சூழ்ச்சி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.
எங்க 3 பேருக்கும் உரித்தான அந்த பொருள் என்னவா இருக்கும்? இந்த உலகத்துல தேடினா மட்டும்தான் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். சூட்சும தத்துவமே மனிதனின் ஜனனம் மரணம் ரெண்டையும் உறுதி செய்யும். அந்த சூட்சும தத்துவத்தின்படி அது என்னவா இருக்கும்னு நீ தேட ஆரம்பிச்சா அதுக்கான தெளிவு உனக்கு கிடைக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேடனோட ஒரு செல்ல பிராணியா இருந்தது அந்த ஆமைதான். அது இப்ப மறுபடியும் உனக்குள்ள ஒரு அசாதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அப்ப அந்த வேடன் மறுபடியும் வரதுக்கான அறிகுறிதான் இது. ஐயனே, யார் அந்த வேடன்? அந்த வேடனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம அவனோட செல்ல பிராணி எதுக்கு ஏன் தலையில வந்து உட்காரணும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடைய நீங்க தான் தரணும். சொல்லுங்க மஸ்தாவே. இதுக்கான பதில் அந்த இனிப்பு இல்லத்துல தான் இருக்கு. இனிப்பு இல்லமா? ஆமா, அந்த ரகசியம் அனைத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுள்ள இருந்து ஒருத்தனை உருவாக்கி அவனை அந்த வீட்டுக்கு அனுப்பி சித்தார்த், ராணி, பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அங்க இருக்கு. அது எப்போ உன்னால உருவாக்கப்பட்ட மனோவின் மூலமா திரும்பவும் உன்னுடைய கைக்கு வருகிறதோ அப்பதான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ. என்னது தாடிகாரன் தோள்பட்டையில ஏதோ கருப்பா இருக்குது? என்னவா இருக்கும்? ஒருவேளை ஃபங்க்ஷன்ல இருந்து கலர் பேப்பர் ஏதாவது ஒட்டின்னு இருக்குதா? யோ, என்ன இது மச்சம் தான். இத்தனை நாளா இல்லாம இப்போ திடுதிப்புன்னு ஒரு மச்சம் வந்துகுது. அதுவும் ஸ்டார் மச்சம். என்னாச்சு? ஐயோ, எப்படியா திடீர்னு மச்சம் இருக்குது? மச்சம்மா, என்ன ஆமாயா, சொல்ற? இங்க பாரு. ரவுண்டா கூட இல்ல, பச்சை குத்துன மாதிரி ஸ்டார் மச்சம் வந்துகுதியா? அட ஆமா, ஸ்டார் ஷேப்ல இருக்குது. ராணி, எனக்கு இந்த மாதிரி மச்சமே இல்லையே. கல்லா இருந்த என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே நீதானே? ஒருவேளை அந்த நேரத்துல இந்த மச்சம் எதுவும் வந்துச்சான்னு தெரியலையே. இதுவே நீ சொல்லிதான் இப்ப எனக்கு தெரிய வந்தது. என்னயா இது புது வம்பா இருக்குது? என்ன ராணி, நீயே இப்படி சொல்ற? இல்லையா, இப்பெல்லாம் எதை பார்த்தாலும் எனக்கு பயமாவே இருக்குது.